அம்மா வீட்டில் இருந்து முறுக்கு மாவு கொஞ்சம் கொடுத்து விட்டுருந்தாங்க. ஆல்ரெடி முறுக்கே சுட்டு கொடுத்துருந்தாங்க. அது காலியாகிடுச்சு. ஸோ இன்னும் கொஞ்சம் மாவு கேட்டிருந்தேன். மாவு கொஞ்சம் கொடுத்து விட்டுருந்தாங்க. வீட்டில் ஸ்நாக்ஸ் எதுவும் இல்லைன்றதுனால நான் கொஞ்சம் முறுக்கு ரெடி பண்ணலான்னு சொல்லிவிட்டு முறுக்குக்கு தேவையானதெல்லாம் ரெடி பண்ணி வச்சுருந்தேன். முறுக்கு மாவு ஒரு 4 ஸ்பூன் எடுத்துகிட்டு அது கூட கொஞ்சம் சால்ட்டு, கொஞ்சம் பெருங்காயத்தூள் சேர்த்து ஆட் பண்ணிக்கிட்டேன். அதுக்கப்புறம் ஒரு பேனில் கொஞ்சமாக தண்ணி விட்டுக்கோங்க. அது நம்ம எவ்வளோ எடுத்துருக்கோமோ மாவு அதுக்கேற்ற மாதிரி தண்ணி கொஞ்சம் எடுத்துக்கோங்க. அது கூட 1 ஸ்பூன் மஞ்சத்தூள், 1 ஸ்பூன் வெறுமன மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா கொதி வந்ததுக்கப்புறமா அந்த மாவை கொட்டி நல்லா கிளறி அந்த மாதிரி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா நல்லா இது மாதிரி சப்பாத்தி கட்டையில் உருட்டி ரவுண்ட் ஷேப்பில் வேணாலும் எடுத்துக்கலாம், இல்லை நீட்டு வாக்கில் வேணும்னாலும் எடுத்துக்கலாம். நான் ரொம்ப நேரமாக இதை கையில் உருட்ட முடியல. ஸோ அதனால் நான் முறுக்கு குழாய் எடுத்து நானும் எங்கள் குடும்பமும் சேர்ந்து அதில் பிழிஞ்சு அதுக்கப்புறமா அதை ரவுண்ட் பண்ணிட்டோம். ரவுண்ட் பண்ணிவிட்டு எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறமா அதை போட்டு எடுத்து சும்மா சொல்லக்கூடாதுங்க, சூப்பராக இருந்தது அந்த முறுக்கு. ரொம்ப கிறிஸ்பியாகவும் இருந்தது. ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு நல்லா சூடாக சாப்பிட்றதுக்கு செம்மையாக. நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த மாதிரி ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். நல்லா கிறிஸ்பியாக சூப்பராக இருந்தது. சாப்பிட்டுட்டு சூப்பர் சொன்னான் என் பையன்.